Welcome all. In unit 3, that is magnetism and magnetic effect of electric current, we are going to study about one new topic, that is motion of a charged particle in uniform magnetic field. ஸோ ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கலோட அதோட மூமெண்ட் எப்படி இருக்குது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். ஸோ ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சார்ஜோட மூமெண்ட் என்ன இருக்குன்றதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டாபிக். ஐம் கோயிங் டு ரிப்பீட் இட். That is motion of a charged particle in uniform magnetic field. This is the theme. Okay. So இதை வச்சு நம்ம ஒரு அசம்ஷன் கொடுத்துருக்கோம், ஒரு டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, let us consider a particle of a charge q. ஸோ அதான் நம்ம ப்ளஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். a particle of charge is q. some force is acting. நம்ம அந்த ஃபோர்ஸ் என்னன்றதை நம்ம அப்புறம் சொல்ல போகிறோம். ஸோ அந்த சார்ஜ் வந்து q அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இட் என்டர்ஸ் இன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த சார்ஜ் வந்து எங்கே என்டர் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது கிராஸ் பாயிண்ட்ஸை தான் நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். So if the charge enters into the uniform magnetic field with some other velocity, இப்போ என்ட்ரி ஆகுதுனாலே அதோட மூமெண்ட் இருக்கு. அப்போ மூமெண்ட் இருந்தாலே இட் ரெப்ரசன்ஸ் அ வெலாசிட்டி. ஸோ மூமெண்ட், தட் இஸ் ஸ்பீட், ரெப்ரசன்ஸ் ஆஸ் வெலாசிட்டி இங்க சொல்லலாம். So consider a charge of a particle q which enters into the uniform magnetic field with some velocity v இருக்கும்போது, if it enters into the field அப்படின்னா some force is acting over there. அந்த force தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா Lorentz force act on this. இப்போ அந்த force act ஆகுது, அந்த force வந்து Lorentz forceன்னு சொல்கிறோம். அதாவது charge moving with some velocity enter into that magnetic field means some other force is acting. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, the charged particle Lorentz force எக்ஸிபிட் பண்ணும்போது இட் மூவ்ஸ் இன் அ ஸ்பைரல், இட் மூவ்ஸ் இன் அ சர்க்குலர் ஆர்பிட். அந்த சர்க்குலர் பாத் அது எடுத்துக்கும். அப்போ சர்க்குலர் பாத் எடுக்கும்போது அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா நம்ம ஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுங்க? இஃப் த சார்ஜ் என்டர் இன் டு தட் மேக்னெட்டிக் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் சம் வெலாசிட்டி இட் எக்ஸிபிட்ஸ் Lorentz force. It moves in a circular path. It moves in a circular orbit with the radius of r. So இதை தான் நம்ம assumptionல எழுதி வச்சிருக்கோம். Q is the charge, V is the velocity and B is the uniform magnetic field. F force and R is the radius acting on it. So என்ன force இங்க exhibit பண்ணுதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம Lorentz force is exhibiting. Lorentz force on the charged particle. எங்க அந்த Q நம்ம எடுத்துக்கிறோம்ல. ஸோ Lorentz force on the charged particle. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, as usual the formula F is equal to Q into V cross B அப்படின்ற அந்த ஃபார்முலாவில் அந்த Lorentz force நம்ம எக்ஸிபிட் பண்ணியாச்சு. ஆஃப்டர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் திஸ் Lorentz force, இது எப்படி இருக்குன்னா, அந்த பார்ட்டிக்கல் வந்து ஸ்பைரலில், ஐ மீன் தட் சர்க்குலர் பாத்தை நம்ம எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறோம். சர்க்குலர் ஆர்பிட்டில் அது ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த Lorentz force எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Lorentz force acts as a centripetal force. ஸோ ஸ்பைரல் சர்க்குலர் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம என்ன தான் எடுத்துப்போம்? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் acts as a centripetal force. அப்போ Lorentz force ஓட வேல்யூ என்ன? BQV அப்படின்னு எடுத்துக்கலாமா இதை? ஸோ எதுக்கு ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக ஆக்ட் ஆகுது. Lorentz force is equal to centripetal force. Lorentz force ஓட ஃபார்முலா என்ன? BQV, which is equal to centripetal force ஓட ஃபார்முலா என்ன? mv square by r அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இதுல இருந்து நம்ம ரேடியஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா வெலாசிட்டி. ஸோ ஒன்று இதில் ஒரு வெலாசிட்டி கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு BQ is equal to mv by r அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அசம்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல இருந்து ரேடியஸ் எடுக்கலாம் பாருங்க. ஸோ BQ is equal to mv by r.
ஹியர் ஆர் நான் வந்து எனக்கு தேவை அப்படின்னா அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ அப்படின்ற நம்ம ரேடியஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். இது என்ன எம்வி அப்படின்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? எம்வி தட் இஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா லீனியர் மொமெண்டம்க்கு ஈக்குவல். So mass into velocity is also defined as momentum. R is equal to mvன்ற இடத்துல நான் என்ன அப்ளை பண்ணுவேன்? P by BQ அப்படின்னு எழுதுவேன். ஓகேங்களா? So P by BQ அப்படின்னு எழுதிட்டேன். mvன்றது என்னது? மொமெண்டம்னு நம்ம லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பார்ட்டிக்கல் அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா to complete one circular motion எழுதிக்கலாமா? To complete one circular motion எது அப்படின்னும் போது நம்ம சார்ஜை சொல்றோம். இங்க பாருங்க. ஸோ ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துக்குதுன்னா அதோட டைம் பீரியட் என்ன? டு கம்ப்ளீட் ஒன் சர்க்குலர் மோஷன் வாட் இஸ் த டைம் பீரியட்? இட் டிபெண்ட்ஸ் ஆன் பை யூசிங் த ஃபார்முலா. டைம் பீரியடோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு 2πr பை வி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2πr பை வி. இது வந்து நம்ம டைம் பீரியடோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், அதாவது +1லேயே படிச்சிருப்போம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 2π, ஆரோட வேல்யூ என்ன? ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ எழுதிக்கலாமா? ஸோ 2πr பை வின்னு எழுதியாச்சு. ஆரோட வேல்யூ என்னது? இங்க எம்வி பை பிக்யூ இங்க எழுதிக்கலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி பை பிக்யூ இருக்குங்க, நான் எழுதிக்கிட்டேன். அப்போ ஆரோட வேல்யூ என்ன? ஓகே, ஐம் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஆர் அண்ட் பை வி இஸ் தேர். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டரில் வி கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2π இன்டூ எம் பை பிக்யூ அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு டைம் பீரியடும் அசியூம் ஆயிடுச்சு. So for one complete rotation, the time period depends on that mass and magnetic field of the charge of the particle. So T யும் நம்ம define பண்ணிட்டோம். We have to find the frequency. So frequency ன்னு சொல்லும் போது அதோட formula நம்மளுக்கு நல்லாவே தெரியும், which is equal to the reciprocal of the time period. So frequency f is equal to reciprocal of the time period is 1 by t by using this. So f is equal to t oda value enna 2πm by bq. அப்போ 1 by 2πm by bq. Okay, 1 by t நான் எழுதிட்டேன், 1 by 2πm by bq. So f is equal to இது தலைகீழ ஆகும் மேல போகும்போது, அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? bq by 2πm. That's it. This is the frequency. நம்ம frequency எல்லாமே சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்போம். Frequency is defined as the reciprocal of time period. Time period ஓட formula யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம், அதை தலைகீழ் ஆக்கிட்டோம். 2πm by bqன்னு இருக்கு, அதை bq by 2πmன்னு எழுதிட்டேன். So this is frequency. அடுத்தது angular frequency பார்க்கலாம். Angular frequency ஓட formula என்னன்னு பார்த்தீங்கன்னா omega is equal to 2πf. So this is the formula for angular frequency. This is omega. Okay, நம்ம f என்ன கண்டுபிடிச்சோம்? f is equal to bq by 2πm அப்படின்றத find out பண்ணோம் இப்போ frequency. Okay, omega is equal to 2π. f என்ற இடத்துல இந்த வேல்யூ எடுத்து எழுதலாமா? That is bq by 2πm. 2πf, f என்ற இடத்துல நான் frequency கண்டுபிடிச்ச வேல்யூ எடுத்து எழுதிட்டேன். So 2 and 2, pi and pi gets cancelled. Omega is equal to bq by m. So இது வந்து frequency find out பண்ணிட்டேன். frequencyல இருந்து angular frequency ஃபைனலா இப்போ find out பண்ணிட்டோம். This angular frequency is called as, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cyclotron frequency or gyro frequency ன்னு சொல்லலாம். இந்த above equation எப்படி சொல்லலாம் அப்படின்னா cyclotron or gyro frequency அப்படின்ட்டு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த டைம் பீரியடுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளோட்ரான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சியை கைரோ ஃப்ரீக்வன்சி ஆர் சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த ஸ்பைரல் பாத்தை எடுத்து ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது வெலாசிட்டியில் அப்படின்னு சொல்லும்போது இதை இப்படி நம்ம அசியூம் பண்ணுவோம். ஸோ சைக்ளோட்ரான்ன்றது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின் இருந்தது. இப்போ உங்களுக்கு நம்ம ரெடியூஸ்டு சிலபஸ் வந்ததுனால அந்த புக் வந்து வேற எடிஷன்ன்றதுனால அதை எடுத்துட்டாங்க. இல்லைன்னா திஸ் இஸ்
ஒன் ஆஃப் த மஸ்ட் கொஷின். ஸோ சைக்ளோட்ரான்லேயும் எந்தெல்லாம் இருக்கும் அப்படின்னா தட் ஃபோர்ஸ், வெலாசிட்டி அண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் த சார்ஜ் எக்ஸிபிட்டட் பை ஆல் திஸ், இது எல்லாமே இருக்கும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கொஷின். ஓகே, ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் கொஷினில் அதாவது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும்போது நாட் ஓன்லி த வெலாசிட்டி, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்குலர் பாத். அதாவது அந்த சார்ஜ், அதாவது இப்படி இருக்குங்கல்ல, Q is the சார்ஜ் பார்ட்டிக்கல், மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ட்ரி ஆகும்போது சம் வெலாசிட்டி அது தான் என்ட்ரி ஆகுது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில். அப்போது அந்த வெலாசிட்டி மட்டுமே அது எக்ஸிபிட் பண்ணலை, இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் ரேடியஸ் ஆஃப் த பாத். Okay, if the charge particle moves in the region, அதாவது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னும் போது velocity is not perpendicular to the magnetic field. Okay, so velocity of the particle is not ஒரு அதுக்கு பர்பண்டிகுலராக நார்மலாக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இல்லை. ஸோ வெலாசிட்டி வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று பேரலல் காம்பனண்ட், இன்னொன்று பர்பண்டிகுலர் காம்பனண்ட். சார்ஜுக்கு பேரலாக, இன்னொன்று பர்பண்டிகுலராக, ரெண்டு இதுவாக நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகியிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ பேரலல் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. ஆனால் பர்பண்டிகுலர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா சேஞ்ச் ஆகி லாரன்ஸ் ஃபோர்ஸை எக்ஸிபிட் பண்ணி ஒரு சர்க்குலர் பாத் எடுக்குது. ஸோ இந்த மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிக்கல் இதில் சொல்லும் போது பேரலாக இருக்கிற அந்த வெலாசிட்டி இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, எந்த சேஞ்சுமே இல்லை. ஆனால் அதுக்கு நார்மலாக இருக்கிறது தான் லாரன்ஸ் ஃபோர்ஸ் எடுத்து நம்ம இந்த வேல்யூ ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் இஸ் அபவுட் த டாபிக்.